Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ரெசிபி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம சேனலில். அது பேர் என்னென்னா இட்டாலியன் ஓட்ஸ் பேசன் குழி பணியாரம். ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல பேர். சரி, ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ ட்ரை இந்த ரெசிபி. நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see எப்படி இது டர்ன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு I'll share it with you. இது வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு நோ கார்ப் மீல் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆப்ஜெக்டிவ். ஸோ ஓட்ஸ் ப்ளஸ் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக. ஓட்ஸ் இது வந்து ரோல்டு ஓட்ஸு. இதை வந்து நான் இப்போ போயிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஓட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து ரோல்டு ஓட்ஸ். இது நான் மிக்சியில் போட்டுட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்புறம் இது இன்னும் நியூட்ரிஷியஸாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ, உங்களுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு நிறைய கேரட்ஸ் இருந்தது, அது நான் மேஜராக எடுத்திருக்கேன். ஒரே ஒரு குட்டி கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த பஞ்ச், அந்த புளிப்பு, அந்த குழிப்பணியாரம் கடிக்கும்போது லைட்டாக ஒரு பஞ்ச் புளிப்பு தன்மை கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த ரெட் கலரில் ஒரு அந்த டிஷ்ஷை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பாப்அப் கலர். இது வேண்டானா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இதுக்கு வந்து இந்த மசாலா வந்து நீங்கள் இந்தியனைஸ்டாக போகணுன்னா இந்தியனைஸ்டு மசாலா இருக்குல்ல, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது இட்டாலியன் அப்படின்னு நான் பேர் வச்சிட்டேன்ல, ஸோ அதனால் வந்து ஆரிகானோ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சு இந்த இட்டாலியன் சீசனிங் ஆரிகானோ இல்லை பீட்சா சீசனிங்னு கிடைக்கிதுல, அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். இது நான் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பீட்சா சீசனிங் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போடலை, ஏன்னா இது இட்டாலியன் வெர்ஷன்றதுனால. ஐ ஹவ் டேக்கன் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர். அண்ட் என்கிட்ட பெரி பெரி மசாலா இருக்குது. ஸோ அது நான் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காரம் வந்து இதுக்கு பத்தாது. இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் அப்படியே ஆஸ் அ மீல், ஹோல் மீலை நீங்கள் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சட்னியோ எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் தொட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த பெரிய பெரிய மசாலா, ஆரிகானோ இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அது அப்படியே ஜஸ்ட் பைட்ஸாக நீங்கள் எடுத்து கடித்து சாப்பிட்டுக்கலாம் குழி பணியாரத்தை. ஸோ இப்போ குவிக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேனில் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பணியார கல்லில் அப்படியே போடலாம், பட் எந்த அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு குக் ஆகுன்றது தெரியாது. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஓட்ஸையும் வந்து பவுடர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு தேவையான அளவு உப்புலாம் போட்டு ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழி பணியாரம் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை போய் நான் இப்போ குயிக்காக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒரு 3 மினிட்ஸ் இதை வதக்கியிருக்கேன். ஓரளவுக்கு வதங்கியிருக்க போதும். நம்ம எப்படியும் வந்து குழி பணியாரமில் வந்து இது குக் ஆக போகுது. நம்ம வெஜிடபிள்ஸை வந்து சாட்டே பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போடலாம். இப்போ இதை 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம்.
எடுத்து வச்சிருக்கிற சீசனிங்ஸ், நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிற ஓட்ஸ் ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக போடு போடு. ஓகே, இப்போது இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வெஜிடபிள் சாட்டே பண்ணும்போது உப்பு போடலை, ஏன்னா இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு போடுறது தான் கரெக்டு. அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வேண்டாம். போடு உப்பு நிறையா, 1 ஸ்பூன் எடுத்து போடு. போடு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பு, அந்த மசாலா எல்லாமே வந்து ஓரளவுக்கு கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி, ஸ்பூனால் எடுத்து அந்த பேனில் இப்படி போய் உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பேட்டர் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். 5 to 10 minutes, நாட் மோர் தென் தட். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த டைமில் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து அது எல்லாமே இழுத்துருச்சு, தண்ணி இழுத்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வேணும்னா வந்து கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் இந்த டைமில். இப்போது இந்த 4 மட்டும் நான் வந்து ஒரு கிட்ஸ் வெர்ஷன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரெசிபியில் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இது வந்து மாவு போட்டுட்டு மோசரல்லா சீஸை வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன் நான். டெக்கரேஷன் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பேட்டர் போட்டுட்டு கவர் பண்ணிடுங்க. அப்போ பிச்சா செம்மையாக வரும். எஸ், அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வரும்.